ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். காமன் மேன் அப்படிங்கிற பிக் பாஸ் ஷோ வந்து நேற்று 12 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அதில் என்னெல்லாம் நடந்தது ஏதெல்லாம் நடந்ததுங்கிறத நம்மளோட ஸ்டைலில் தெளிவாக பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ வந்து 10 பேருக்கு சஜஷன்லாம் காட்டும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. காமன் மேன் அப்படிங்கிற இந்த ஷோ வந்து உண்மையாகவே தமிழ் சீசனில் வேற லெவலில் கொண்டு போக போகிறேங்க. உண்மையாக செட்டு வேற லெவலில் இருக்குது. ஹோஸ்ட் மாயா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 3 ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தருக்கு, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 50 போட்டியாளர்களும் ரொம்ப முனைப்பா இருக்கிறத பார்க்கும்போது டே சூப்பரா, டே உண்மையா தமிழ் பிக் பாஸ் தான் பார்க்குறோமா. சீசன் 9லாம் அவ்வளோ ஒர்த்தா இல்லை. இந்த தடவை உண்மையா காமன் அப்படிங்கிற இந்த ஷோவே வந்து காமனர்களை வச்சு வேற லெவல்ல சம்பவம் பண்ண போறாங்க. ஷோ பக்காவா இருக்க போதுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. முதல் நபரா வந்து, அதாவது முதல்ல வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 50 பேரை வந்து 36 சீட்டுக்கிற பஸ்ல ஏற்றி விடுறாங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா 36 சீட்ல 50 பேர் உட்காருங்கிறது கொஞ்சம் ரேர். அடிச்சு புடிச்செல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அங்கேயே சண்டை. அந்த சண்டையில ஒரு பஸ் கிளம்பி போய் ஒரு தகர சீட் குடோன் மாதிரி இருக்கு, அந்த குடோன்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பயங்கர உப்புசம், ஸ்வட்டிங் எல்லாம் நினைஞ்சு புழிஞ்சு அந்த அளவுக்கு தான் ரொம்ப ரிஸ்கா இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆண்கள் பெண்கள் சமமா அந்த பேருந்துல வந்து 2 மணி நேரம் ரொம்ப கொடுமையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஈஸியா வெறுமனான அந்த வார்த்தைகளால சொல்லிடுறோம். உண்மையா அவங்க பயங்கர டிஃபிகல்ட்டா தான் இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியில போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கவே இல்லை. உண்மையாவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செட்டை காட்டுறாங்க. மாயா வந்து உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேரை வந்து கமுத்தி போட்டிருக்காங்க. அடுத்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல அந்த ரெண்டு ஹவர் பஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் வந்து உடனே போட்டியாளர்களை வந்து உள்ள கூட்டிட்டு வராங்க. செகண்ட் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேர் எல்லாம் கமுத்தி போட்டிருக்காங்க. அந்த சேர்ல வந்து ஒரு டோக்கன் பேட்ச் மாதிரி, இப்போ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி பேட்ச் இருக்கு. கண்ணை வந்து டைட்டா இருக்க கட்டி முடிச்சிடறாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சேர் கீழே கிடக்கு இல்லையா, அந்த சேர்ல என்ன பேட்ச் இருக்கோ கண்ணை கட்டிக்கிட்டு சிக்னல் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் உடனே போயிட்டு நீங்க அந்த சேரை வந்து கமுத்தி போட்டிருக்கிற சேரை எடுத்து நீங்க நேரடியா உட்காந்துட்டீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்கை கொடுக்குறாங்க. எல்லாருமே அடிச்சு பிடிச்சி சேரை உடச்சு கிடச்சு ஒரு மாதிரியா தான் போதுடே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் அப்படி சேரை இழுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அடிச்சு ஒவ்வொருத்தரை எடுத்து அந்த சேர்ல உட்காந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 போட்டியாளர்களுக்கு அந்த பேட்ச் கிடைக்கவே இல்லை. ஒரு திருநங்கை சகோதரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம முனியம்மா சிஸ்டர், இப்படி ஒரு 2-3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 பேர் வந்து வெளியேற நிர்பந்தம் வந்துருச்சு. நம்ம வெளியேறிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி முனைப்பா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மாயா உள்ள வர்றாங்க. மாயா உள்ள வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நான் இந்த மாதிரி உட்கார்ந்தேன், அவர் தள்ளி விட்டாரு, என் தலைமையிலேயே உட்காந்துட்டாரு இப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த புரளி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மாயாவும் உங்களுக்கு அப்படி ஒன்று நடந்துருச்சா, சரி அப்ப உங்களுக்கு இந்த பேட்ச் கொடுத்துருங்க, நீங்க எந்திரிங்க, இவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது சரி ரைட்டு, இதுல இருந்து கம்பல்சரி ஒரு 5 பேரை வந்து வெளியேற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் நடந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான போட்டி டாஸ்குகளை எல்லாம் சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ காமனர் ஷோ உள்ள எல்லாருக்குமே என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம், இந்தாங்க எல்லாத்துக்கும் பேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தாட்டி விடுறாங்க. இதுல முனியமக்கா வந்து ரொம்ப அழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த டோக்கன் கிடைக்கல, அவங்க வெளியேற போறேன்னு நினைக்கும் போது வேற ஒரு நபருடைய டோக்கனை வாங்கி முனியம்மா அவங்க கிட்ட கொடுத்ததா இருக்கட்டும், உள்ள எல்லாருக்குமே வாய்ப்புகளை கொடுத்ததா இருக்கட்டும், உள்ள ஒவ்வொரு ஜட்ஜஸும் உள்ள நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. எந்த போட்டியாளர்கள் உள்ள வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் போட்டியாளரா வந்து தரணீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு, அதாவது மாடு மேய்க்கிற ஒரு நபர். அவர் வந்து பால் கறந்து வித்துக்கிட்டு ரொம்ப தன்னம்பிக்கையா உள்ள வந்து, ஆனால் வணக்கம், நான் வந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்தேன், நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், நான் வந்து பெருசா அந்த சொசைட்டில சாதிக்கணும், நான் பயங்கரமா செட்டில்டு அப்படி இப்படின்னு பயங்கரமா அப்படி பொறிச்சு தள்ளிட்டாரு. உடனே உங்களோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்குது, சூப்பர், நீங்க வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லி குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு ஓவியா வந்து அவங்களை செலக்ட் பண்ணிடுறாங்க. 2வது நபரா வந்து மோனிகான்னு சொல்லிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெண் வந்தாங்க. அவங்க ஒப்புசப் இல்லாம ஏதோ வெறுப்பு இல்லாம அதே மாதிரி தான் பேசின மாதிரி இருந்தது. ஸோ நீங்க வந்து போட்டியை விட்டு வெளியேற்றப்படுகிறீர்கள்னு சொல்லி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து ராஜுபாய் வந்து வெளியேற்றாரு. அதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் உண்மையாவே பேசும்போது நீங்க பிக் பாஸ்ல என்ன செலக்ட் பண்ணா பண்ணுங்க, இல்லைனாலையும் பரவாயில்ல, இல்லைனாலே நான் வெளியே போய்க்கிறேங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது பேசும்போதே தெரியுது. ஸோ அவங்களும் ஜட்ஜஸும் அதை தான் வந்து அப்சர்வ் பண்றாங்க. நீங்க என்னங்க விருப்பு இல்லாம பேசுறீங்க, ஏதோ உங்களுடைய அந்த ஸ்பீச் இப்படி இவ்வளவு பெரிய ஷோக்கான அந்த ஒரு எஃபர்ட்டை நீங்க
கொடுக்குற மாதிரி தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன தர்னீஸ் வந்து உங்களோட பர்சனல் ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குமே சொல்லுங்க அப்படின்னு இந்த அடி பல்லில் மட்டுமே நிறைய கூட தண்ணியை வச்சு கடிச்சு அப்படி தூக்குறதா இருக்கட்டும், அவர் பேசின விதமாக இருக்கட்டும், ஜட்ஜஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவரை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த பெண் வந்து நான் இங்கிலீஷில் பேசுவேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குவேன், நான் பேர்ட் வேர்ட்ஸ் கூட பேசுவேன், பட் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி பேசின விதமே உப்பு சப்பு இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ மோனிகா அவர்கள் வந்து டிஸ்குவாலிஃபைடு. இன்னைக்கான ஷோ வந்து அப்படிதான் இருக்க போது. 2 நபர்களை சந்திக்கிறாங்க. 2 நபர்ல தர்னீஸ் முதல் நபர் செலக்ட் ஆகிறார், 2ஆம் நபர் மோனிகா வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியேறாங்க. ஸோ தொடர்ந்து காமனர் ஷோ பத்தின அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க இந்த பிக் பாஸ் சீசன் 10 எப்படி இருக்க போகுது, எந்தெந்த போட்டியாளர்கள்லாம் வரப்போறாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்தடுத்த வீடியோல என்னென்ன நடந்தது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரெகுலர் அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.